இலங்கையில தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயத்தில் தான் இந்த பாடத்திட்டங்களில் ஏற்பட்டுகின்ற மாற்றம், அந்த மாற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு என்னென்ன விடயங்கள் இலங்கையில செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அடிப்படையான பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாகத்தான் நான் இப்பொழுது இங்கே வந்து இது தொடர்பான விளக்கங்களை தரலாம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறேன். இலங்கையில் கொண்டு வந்திருக்கிற புதிய பாடத்திட்டமானது பல்வேறுபட்ட வகையில் அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. ஆனால் இவ்வாறான ஒரு விதமான நடவடிக்கைகள், அதாவது இவ்வாறான அரசுக்கு எதிராக அல்லது வந்து கல்வி அமைச்சுக்கு எதிராக இவ்வாறான அவதூறு பரப்புகின்ற விதமான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இதுவரைக்குமான கல்வி மறுசீரமைப்பிலேயோ அல்லது கல்வி நடவடிக்கைகளிலேயோ ஏற்படையில். அதற்கான பிரதான காரணம் ஏற்கனவே 70 வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது வந்து தங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டிருந்த விட்டுக் கொடுப்புகள், அதாவது அரசியல் திரைமறைவில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு விடயங்களுக்கு காரணமாக இடம்பெற்றது. இன்னும் என்பிபி அரசாங்கமானது ஏனைய கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையினையும் சமுதாய நோக்கத்திலான கொள்கையினையும் பரப்பிக் கொண்டிருக்கிறதால இவ்வாறான கல்வியில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு எதிராக தற்பொழுது தோல்வியடைந்த அரசாங்கங்கள், முக்கியமாக விமல் வீரவம்ச உட்பட்ட ஏனைய கட்சியினர், நாமல் ராஜபக்ஷவா இருக்கலாம், எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இவ்வாறான பல்வேறுபட்ட வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பில் தரம் 6ஆம் ஆண்டுக்கான கல்வி மறுசீரமைப்பில் அதிகளவான புதிய விடயங்கள், அதாவது எதிர்காலத்தில் நாங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்காத ஒரு பல்வேறுபட்ட கல்வி மறுசீரமைப்புகள், அதாவது வெளிநாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலையும் இருக்கின்ற கல்வி முறைமைக்கு ஏற்றவாறு தற்பொழுது கல்வி நடவடிக்கைகளில் பல்வேறுபட்ட மறுசீரமைப்புகளை கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தரம் 6 மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட புத்தகம் தான் இந்த முயற்சியாண்மையும் கணக்கியலும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடநெறி. இந்த பாடநெறி உண்மையாகவே A-லெவலில், அதாவது O-லெவல் நீங்கள் படிக்க A-லெவலில் தான் இந்த கணக்கியல் தொடர்பாக கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ஸில் தொடர்பான விடயங்கள் இருக்கும். அதை தரம் 6 கல்வி கற்கின்ற போது மாணவர்கள் தங்களுக்கான வழிகளை, தங்களுடைய ப்ரொஃபஷனல் ஸ்டைல்ஸை வந்து தரம் 6 தெரிவு செய்யலாம். தரம் 6 தங்களுக்கான ப்ரொஃபஷனல் நடைமுறைக்கு தற்பொழுதைய சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை தொடர்பான விடயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பாலியல் கற்கை நெறிகள் வந்து பாடத்திட்டத்தில் உள்வாங்குவது மூலமோ அல்லது உள்வாங்குவதனால் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது தொடர்பாக விவாத பொருளாக அமைந்திருக்கின்றது மிக முக்கியமானது. அது தொடர்பான விடயம் தான் தற்பொழுது நான் இங்கே பேசலாம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிறேன். பாலியல் கற்கையை வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் இங்கே வந்து பாலியல் தொழில்களை தூண்டுறதுக்கு, அல்லது மாணவர்களுக்கு பாலியல் உணர்வுகளை தூண்டுறது நோக்கமல்ல. பாலியல் அறிவுகள் கற்கை நெறிய, அதாவது இந்த செக்ஷுவல் எடுகேஷன் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா அதிகளவான அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் கூட பல்வேறுபட்ட மாற்றங்கள் அங்கே இடம்பெற்றிருக்குது. சொல்லப்போனால் எங்களோட நாடை விட அந்த நாடுகள் பல்வேறு வகையில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருக்குது. ஆகவே பாலியல் கற்கை நெறின்றது ஆண் பெண் தொடர்பாக, ஆண் பெண் உடலுறவில் உடல் உறவிலோ அல்லது வந்து ஆண் பெண்கள் உடல் உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தின கற்கை நெறியை தவிர அது வந்து ஒரு செக்ஷுவல் தேவைக்கான அல்லது செக்ஷுவலாக மாணவர்களுடைய தூண்டுகிற நடவடிக்கையாக அமையாதுன்றது மிக முக்கியமானது. பாலியல் கற்கை நெறி என்பது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வயதிலையும் ஆண் பெண் இரு பாலருக்கும் ஏற்படுகின்ற உடல் ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்களை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் மிக முக்கியம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களோ அல்லது வந்து பாலியல் அத்துமீறல்களோ அல்லது பாலியல் நோக்கிலான வன்மங்களோ ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றதான் மிக உண்மையான விடயம். ஒரு விடயத்தை நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கிறதாலேயோ, ஒரு விடயத்தை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதாலேயோ, அது தொடர்பான அறிவுகள் பிள்ளைகளுக்கு இல்லாத, அதனுடைய விளைவுகள் பிள்ளைக்கு தெரியாதாலேயும் தான் எங்களோட சமுதாயம் இன்றைக்கு வந்து பல்வேறுபட்ட வகையில் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கும் தீய வழிவகைகளையும் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்து மாணவர்களுக்கு வந்து தற்பொழுது வருகின்ற இந்த கல்வி நடவடிக்கை பாலியல் கற்கை நெறிகளையும் பாலியல் நுழைச்சியையும் வந்து செக்ஷுவல் எடுகேஷன் வந்து தங்களுடைய பாட புத்தகங்களை கொண்டு வரதையோ அல்லது பாட புத்தகங்கள் ஒரு பகுதியாக இணைக்கின்றதையோ எந்த விதமான ஒரு தவறோ எந்த விதமான ஒரு சமுதாய பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதுக்கு ஐயமில்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் தமிழ் சமுதாயத்தில் அதிகளவாக இருக்குது 13-14 வயதில் பெண் பிள்ளைகள் வந்து பூப்படைக்க அது தொடர்பான விடயங்களை வந்து வெட்ட வழியில் கோலாகலமாக கொண்டாடுகின்ற அதே சமுதாயம்தான் அந்த பெண்களுக்கான மாதாந்தம் வருகின்ற மாதவிடாய் பிரச்சனைகளை வந்து ஒளிவு மறைவாக வச்சிருக்கின்றதும் அதே சமுதாயம்தான். ஒரு சமுதாயத்தில் வந்து இவ்வாறான மாதவிட பிள்ளைகள் வந்து பூப்படைகின்ற விடயங்களை வந்து சமுதாயத்தில் பெரிய ஒரு சாதனையாக அதை தங்களுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தணும், சமுதாயத்தில் தாங்களும் பெரிய நிலையில் இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காண்டி இன்றைக்கு எங்கிற சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை கோலாகலமாக கொண்டாடுது.
இவ்வாறு கோலாகலமாக கொண்டாடுகின்ற போது அங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் பூப்படைஞ்சு வெட்டினம் என்று சொல்கிறத வெளிப்படுத்துகின்ற விடயம் தான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான விடயம். ஆனால் அதை தவிர அதை வந்து எடுவிகேஷனில் கொண்டு வந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவருக்குமே இது ஒரு சாதாரண ஒரு விடயம் தான். இது வந்து சாதாரணமாக அந்த வயதில் ஏற்படுகின்ற உடல் ரீதியான மாற்றம் தான் என்பதை சொல்லிக் கொடுப்பதனால் எந்த விதமான ஒரு மாணவர்களுக்கான நாலேஜ்லையோ அல்லது மாணவர்களுடைய நடத்தைகளையோ விதமான பின்னடைவுகளையும் ஏற்படுத்தப் போவது இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கலாம். இவை அனைத்தினையும் வந்து வெளிக்காட்டுறதுக்கு மிக முக்கியமாக தேவையானது அந்த பிள்ளைகள் அந்த சமுதாயம் எவ்வாறு வாழணும் என்றதை சொல்லிக் கொடுக்கிறதாகத்தான் அமையுமே தவிர அது சமுதாயத்தை சீரழிப்பதாக. ஆகவே இவ்வாறான கற்கறிகள் தொடர்பாக சமுதாயத்திலே பரப்பப்படுகின்ற அரசியல் நோக்கத்திலையும் சில வன்ம நோக்கத்திலும் பரப்பப்படுகின்ற தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டில் AI தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு பொருளாக உலகத்தில் இருக்கிறோம். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையை கடந்திருக்கின்ற அனைத்து நாடுகளும் தங்களை வளர்ச்சியடைந்து கொண்ட அடைகின்ற முகமாக தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளையும் கல்வி செயற்பாடுகளையும் மாற்றி வச்சு கொண்டிருக்கின்றன. ஆகவே அதற்காக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற இவ்வாறான சிறந்த கல்வி வாய்ப்புகளை நாங்கள் பின்பற்றணும் சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோவில் சந்திக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. சிந்தியுங்கள், சிந்தித்து செயற்படுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் மட்டுமே உங்களுடைய கவனமாக இருக்கணும். தேவையற்ற அரசியல் கவனத்திலேயோ அரசியலுடைய இந்த கீழ்த்தரமான செயற்பாடுகளுக்கோ யாரும் உங்களுடைய நாலேஜோ உங்களையோ அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.